தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/3/2015 புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலை 6:45 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திருமணம் என்று ஏற்பாடு செய்கிற பொழுது முதலிலே பொருத்தம் பார்ப்பார்கள். பொருத்தமில்லாத திருமணங்களால் வருத்தம் ஏற்படும். தினத்தந்தியில் நான் குறிப்பிடுகின்ற பொழுது, திருத்தம் நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து செய்தால்தான் வாழ்க்கையில் வருத்தமில்லாமல் இருக்கும் என்று குறிப்பிடுவது வழக்கம். ஏன் என்று சொன்னால், எத்தனையோ ஜாதகங்கள் இன்றைக்கு பொருத்தம் பார்த்து செய்தும் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை திருமண பொருத்தம் என்று பார்த்தால் அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே தான் நாம் பார்க்கின்றோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொருத்தம் பார்த்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சிடுவாங்க. ஆனால் பொருத்தமற்ற நாளிலே தான் மண்டபம் கிடைக்கும். எனவே மண்டபத்திற்கேற்ற நாள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நமது நாளுக்கேற்ற மண்டபம் கிடைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் கூட பேசி முடித்துக் கொள்கின்ற, அதாவது நிச்சயதார்த்தம் செய்கின்ற நாள் என்று வருகின்ற பொழுது அது ஒரு உகந்த நாளாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இப்போ பொருத்தம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நட்சத்திரங்களுக்கு சில நட்சத்திரங்கள் பொருந்தாது, சில நட்சத்திரங்களுக்கு சில நட்சத்திரங்கள் பொருந்தும். எலியும் பூனையும் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய மகனும் மருமகளும் எலியும் பூனையும் மாதிரி இருக்காங்க ஐயா, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால், யோனி பொருத்தம் பொருந்தாமல் இருக்கலாம். அதே நேரத்திலே ரஜ்ஜு பொருத்தம் பொருந்தாமல் இருந்தால் மாங்கல்ய பலம் குறைவாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இப்பொழுது ஓரளவு பொருத்தமுள்ள நட்சத்திரம், இதற்கு இது பொருத்தம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துரைக்கப் போகின்றேன். ஆனால் இதை வைத்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு பொருந்தினாலும் கூட நீங்கள் அப்படி பொருத்தமான நட்சத்திரமாக இருந்தால் ஜாதகங்களை பரிசீலனை செய்ய வாங்கி கொள்ளலாம். அப்படி வாங்கி கொண்ட பின்னாலே அவர்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்கிறதா, செவ்வாய் தோஷம் இருக்கிறதா, அல்லது பாபதோஷம் இருக்கிறதா, ஒரே திசாபுத்திகள் நடக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய வேண்டும். ஒத்து திசை நடந்தால் ஒத்துவாழ நியதி இல்லை என்பார்கள். ஒரே ஏக திசை கணவனுக்கும் மனைவிக்கும், அதாவது தம்பதியர்களுக்கு நடந்தால் அவர்களுக்கு ஒத்துவாழ நியதி இல்லை என்று சொல்வார்கள். எனவே அவற்றையெல்லாம் நாம் அப்புறம் பார்க்க வேண்டும். முதலிலே எடுத்துக்காட்டாக ஒரு பெண் அசுவதியிலே பிறந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அசுவதி, மகம், மூலம் என்ற நட்சத்திரத்திலே ஒரு பெண் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் எது? வருகின்ற வரன்களுடைய நட்சத்திரம் இருக்கிறதே, அதிலே பொருத்தமான நட்சத்திரங்களை நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் பொருந்தும். அதே நேரத்திலே ரோகிணி, திருவாதிரை, பூசம், பூரம், பூராடம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அசுவதி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களிலே பிறந்த பெண்களுக்கு பொருந்தும். அதே நேரத்திலே அசுவதி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரத்திலே பிறந்த பெண்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் என்று சான்றோர்கள், அதாவது ஜோதிட வல்லுநர்கள் குறிப்பிட்டிருப்பது எவை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம், மிருகசீஷம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அசுவதி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு பொருந்தாது. எனவே இந்த பொருத்தத்தை நாம் பார்த்து தேர்ந்தெடுத்து செய்தால் வாழ்க்கையில் வருத்தமில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் என்ற நல்ல கருத்தை சொல்லி, மேலும் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்களை தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே தினமும் சொல்வேன் என்று சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள் இன்று. காரணம், இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம், சஷ்டி விரதம். முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம், பூமி வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவர். ரிஷபராசி நேயர்களே, சந்திரன் உச்சம். சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கின்ற நாள். தடைகள் தவிழ்பொடியாகும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். மிதுனராசி நேயர்களே, கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடுகின்ற நாள்.
கடல் தாண்டி வரும் செய்தி காது நிற்கச் செய்யும். தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் இருந்த தொல்லைகள் அகலும். புதிய முயற்சிகளுக்கு நண்பர்கள் மட்டுமல்ல மாற்று இனத்தவர்களும் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவர். மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி பயணம் உண்டு. கடகராசி நேயர்களே, தொழிலில் லாபம் இருமடங்காக கிடைக்கின்ற நாள். தொல்லை தந்தவர்கள் உங்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பெண்களால் பெருமை சேர்கின்ற நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, தேவையில்லாத பயணங்களால் தேகநலன் பாதிக்கின்ற நாள். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கூடும். 8லே சூரியன் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகவே கிடைக்கும். மற்றவர்களுக்கு நல்லது செய்ய போய் அது அவர்களுக்கு தீயதாகவே தெரியலாம். அதன் விளைவாக பிரச்சனைகள் உருவாகலாம். பொறுமையை கடைப்பிடித்தால் பெருமை கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, முடங்கி கிடந்த வேலைகளெல்லாம் முடித்து காட்டுகின்ற நாள் உங்களுக்கு. மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதுதான் நல்லது. கடன் சுமை குறையும். எதிரிகள் உங்களுக்கு உதிரிகளாக மாறுவார்கள். மருத்துவ செலவுகள் கூட குறையலாம். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிட்டும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கவலைகள் தீர கந்தப்பெருமானை வழிபட வேண்டிய நாள். காசு பண புழக்கம் அதிகரித்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். விரயங்கள் தேவையில்லாத விதத்தில் வந்து சேரலாம். வீண் விரயங்கள் வராதிருக்க குடும்பத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை, மின்சாதன பொருட்களை வாங்குவது நல்லது. மாலை நேரத்தில் வரும் பயணங்களை தவிர்ப்பதுதான் உத்தமம். உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆதாயம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கூட இருப்பவர்கள் உங்கள் பணிக்கு உதவிக்கரம் நீட்டுவர். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். ராசிநாதன் செவ்வாய் என்பதால் இன்றைக்கு முருகனை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நீங்கள் செல்ல இயலும். தனுசு ராசி நேயர்களே, உதிரி வருமானங்கள் பெருகும் நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகள் உற்சாகத்தோடு வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். என்ன இருந்தாலும் இடமாற்ற சிந்தனை, நாடு மாற்ற சிந்தனை மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கம் அகலும் நாள். மனை கட்டுவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். 4லே செவ்வாய். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் அல்லது மனை கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் சில நாட்களாகவே உங்களுக்குள் இருக்கும். அது செயல்படுகின்ற நாளாக இந்த நாள் வந்துவிட்டது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கும்பராசி நேயர்களே, பணவரவு திருப்தி தரும் நாள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். பாக்கியிலும் வசூலாகி பரவசப்படுத்தும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசி நேயர்களே, அயல்நாட்டிலிருந்து வரும் தகவல் ஆச்சரியப்பட வைக்கின்ற நாள். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு உறவினர்களே உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். என்ன இருந்தாலும் உங்கள் ராசியில் கேதுவும் சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். எனவே சர்ப்பசாந்திகளை செய்து கொள்வது நல்லது. சர்ப்பகிரகத்தின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகளால் தொல்லைகளும் உருவாகலாம். எனவே ராகு கேதுக்களுக்கு பிரீதி செய்தால் நன்மைகளை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.